சார் இப்போ வாசகர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, என் மனைவியின் தாயிற்கு 4 சகோதரர்கள், என் மனைவியின் தாத்தா உயில் எழுதியுள்ளார், அதில் அவர் மகளுக்கு குழந்தை ஆனால் பிறந்தால் சொத்தில் பாகம் உண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, பெண்ணாக பிறந்தால் பாகம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, இது பூர்வீக சொத்து, என் மனைவி ஒரே பெண், இதற்கு தீர்வு உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய மூதாதையர், அவருடைய தகப்பனாரோ அவருடைய தாத்தாவோ அவங்க சம்பாரித்த சொத்து, அதில் இவர் உயில் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு 1% கூட கிடையாது, அது செல்லாது. நம்பர் 1. அப்படி இவர் சம்பாரித்த சொத்துனே வச்சுக்கோமே, இவர் சம்பாரித்த சொத்துன்னு வந்ததுன்னா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் சமமாக தான் பண்ண முடியும். இவர் ஆண்பால் பெண்பால் அப்படின்ற டிஸ்கிரிமினேஷன், அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வச்சு அப்படி உயில் எழுதவே முடியாது. இவர் சொத்தாக இருந்தாலும், இவர் சம்பாரித்த சொத்தாக இருந்தாலும் ஓகே. இதில் ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனில் வந்துடும். அப்படி நம்ம இவர் எழுதும் பட்சத்தில் அந்த உயிலே செல்லாது. அது செல்லாதுன்னு பல தீர்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் மட்டும்தான் வாரிசு, பெண் வாரிசு கிடையாது அப்படின்ற ஒரு கோட்பாடில் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தாங்க. ஓகே, எல்லா பல மெத்த படித்தவங்களே அப்படி இருந்திருக்காங்க, அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில். ஓகே, எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஓகே, அப்படி இருக்கும்போது அது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு அது சொல்லுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது 100% செல்லாது. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த உயில் ஒரு குப்பைக்கு சமானம். சார் இப்போ பாலின அடிப்படையில் பிறக்க போகிற குழந்தைக்கு அப்படின்னு சொத்து எழுதி வைக்கிற நிலை இன்னைக்கு இருக்குதுங்களா? பிறக்க போகிற குழந்தைக்கு எழுதி வைக்கலாம். சப்போஸ் குழந்தைய பிறக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத கண்டிஷனும் சொல்லலாம். ஆனால் ஆண்பால் பெண்பால், ஆணாக இருந்தால் இவ்வளோ சொத்து, பெண்ணாக இருந்தால் அப்படி சொத்துன்னு சொல்லி அப்படி தனியாக பிரிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி பண்ணவே முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம், இந்த மாதிரி ஒரு தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க பார்ட்டிஷன் சூட், பாகப்பிரிவினை வழக்கு போட்டு அவங்களுக்குரிய பாகத்தை கோர்ட்டு மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி குடும்பத்தார் எல்லாரும் ஒத்து போயிட்டாங்கன்னா அப்படின்னா நீங்கள் மீடியேஷனில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அவங்களா ஒரு கரெக்ஷன் டீடோ இல்லைனா செட்டில்மெண்ட் டீடோ பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமான தகவல்கள் இல்லை வேறு ஏதாவது இது மாதிரி இடியாப்ப சிக்கல் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒன்றுன்றதை நம்புங்க, கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணலாம்.